இந்த 6 விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, மரியாதை உங்களை நோக்கி வரணும்னு சொன்னால் இந்த சென்சிட்டிவ் எமோஷனல் மைண்ட் செட்டை தூக்குங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யலாம், இல்லை ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்யலாம், ஏன் நம்ம உறவினர்கள் பழகும் பொழுதோ, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே நான் சொல்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சாரி, நான் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை சார். ஆஃபீஸில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சார், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குறதே இல்லை, என் மேலே நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. இது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் பொருந்தும், ஏன் உறவு முறையிலையும் இது பொருந்தும். சார், என் நாத்தனார் நான் எவ்வளோ செஞ்சாலும் மதிக்கிறதே இல்லை, எங்கள் மாமியார் கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கிறதே இல்லை சார், நான் உங்களுக்காக எவ்வளவோ வேலை செய்கிறேன் சார், எனக்கு மரியாதையே இல்லை, என் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் ஒரு சிலதெல்லாம் ஒரு படி மேலே போய் சொல்லுவீங்க, சார் என் திறமையை அவங்க பொறாமப்படுறாங்க சார், என்னோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு மாற்றம் கொண்டு வாங்க. 10 விதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஒரு 6 விதமான புரிதல் தன்மை, இந்த மாதிரி கேள்வி உங்கள் மனசில் இருந்தது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த 6 விதமான புரிதல் தன்மை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளை ஏற்படுத்தும். 10 விதமான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். அந்த விஷயங்கள் நடக்கலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். டைம் ஸ்லாட் கொடுக்குறேன், கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி நகரலாங்க. அந்த 10 விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. என்னென்ன 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னா, இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த 6 ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபெயிலியரை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. அடுத்த படிக்கு போயிட்டே இருப்பீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 2வது விஷயம், இந்த நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் தட்டி தூக்கிட்டு போகலாம். 3வது விஷயம், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட மட்டும்தான் இருப்பீங்க, நேர்மறை எண்ணங்களோட தெளிவாக இருப்பீங்க. 4வது விஷயம், உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். மற்றவங்க செய்கிறோட வேலையை அவுட்புட்டோட உங்களோடது சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். 5வது விஷயம், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை ஹோல்டு பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ப்ரெசன்ட்லேயே இருப்பீங்க. 6வது விஷயம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 7வது விஷயம், தோற்ற இடத்துல 100% நீங்கள் ஜெயிச்சே தெரியுங்க. எங்கே தோக்குறீங்களோ அங்கேயே ஜெயிப்பீங்க. 8வது விஷயம், நீங்கள் உங்களோட வேலை, உங்களோட தொழில், உங்களோட வருமானம், உங்களோட உறவு முறையில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. அதுக்காக பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல வரல, பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? ஆனால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி சமாளிச்சுட்டு ஒன்லி சக்ஸஸிவ் ரிசல்ட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். தேவையின் அடிப்படையில் உங்கள் அனைத்து தேவைகளுமே இந்த பிரபஞ்சத்தின் உதவியால், இந்த இறைவனால் நடந்தே தீரும். ஜஸ்ட் இந்த 6 விதமான இம்ப்ளிமெண்டேஷனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஐயோ என்னை மதிக்கலையே, எனக்கு மரியாதை கொடுக்கல, என் மேலே நம்பலை அப்படிங்கிற கேள்வியை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு முழு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை செயல்படுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம சாகணும், நம்ம கஷ்டப்படணும், அவமானப்படணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுங்க, அவன் முன்னால் செத்துறாதீங்க, அவன் முன்னால் தோத்துறாதீங்க, அவன் முன்னால் வருத்தத்தில், வேதனையில், துக்கத்தில், கவலையில், பய உணர்வில் இருக்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் நின்று ஜெயிச்சே ஆகணும். சிவா எப்பட்றா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களே மனதளவில் மூக்கு மேலே விரலை வச்சு கேட்கணும். அந்தளவுக்கு எங்கே தோத்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த 6 விதமான செயல்பாடுகள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி தட்டி தூக்கலாம். என்னென்ன செயல்படுத்தணுங்கிற 6 விதமான செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு செயல்பாடுகள், காசிப் பேசுகிறத நிறுத்துங்க. அது என்ன சார் காசிப்? வீண் பேச்சு. அதாவது மற்றவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. இவன் அப்படி, அவன் இப்படி செஞ்சிட்டான், அப்படி செஞ்சிட்டான், நம்ம கூடவே இருந்து பார்த்த மாதிரி நம்ம பேசுவோம். இந்த காசிப் பண்ணுறதை தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நிறுத்துங்க. இந்த காசிப் பண்ணுறதை மட்டும் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்கள் மேலே, உங்கள் ஆஃபீஸில் நம்பிக்கை ப்ளஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட், மரியாதை ப்ளஸ் நம்பிக்கை 100% வந்தே தீரும். இது ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க, உங்கள் உறவு முறையிலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி 100% மரியாதையோட, நம்பிக்கையோட உங்களை செயல்படுத்துவாங்க. ஜஸ்ட் இந்த காசிப் பண்ணுறது, இந்த அவதூறு பேசுகிறது, இது அவதூறுன்னு சொல்லலாம்,
புறங்குறுதுன்னு சொல்லலாம், வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, கிசு கிசுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வாழ்க்கைக்கு உதவாது. அதுக்கு என்ன சம்பந்தங்கிறீங்களா? ஒரு 7 நாள் இந்த காசிப் பேசுறதை நிறுத்தி பாருங்க, அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காசிப் பேசுறத உடனே நிறுத்துங்க. 2வது விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில், வீட்டுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் எமோஷனல் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே அழுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் இருந்ததுன்னா உங்களை நோக்கி ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் வரவே வராது. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது, உங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தோணாது. இது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை புரியும். ஒரு டீமில் சரி இவங்களை எடுத்துக்கலாம் சார், இவங்களை எடுத்துட்டா கொஞ்சம் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார் அவங்க நமக்கு வேணாம் சார், அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் டைப் சார், எமோஷனல் டைப் சார், அவங்க நம்ம டீமுக்கு வேணாம் சார், இருக்கிற வேலையும் போயிடும்னு சொல்லி உங்களை தள்ளி வச்சுருவாங்க. காரணம், அந்த எமோஷனல் பிளாக்கேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த எமோஷனல் பிளாக்கேஜ் அவசியம் இருந்தால் திருத்திக்குங்க. எதுக்காக நம்ம அழுகணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு உறவு முறையில் இருக்கீங்க, எதுக்காக அழுகணும்? ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாம், அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன செய்யலான்னு பாருங்கள். அதுக்காக நீங்கள் எப்போ அழுகுறீங்களோ உங்கள் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கூட இருக்காது. அது எங்கே இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உறவு முறையிலையும் சரி, வீட்டிலையும் சரி, நம்பிக்கை இருக்காது. உங்கள் மேலே மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கை, மரியாதை உங்களை நோக்கி வரணும்னு சொன்னால் இந்த சென்சிட்டிவ் எமோஷனல் மைண்ட் செட்டை தூக்குங்க. இதனால் என்ன தெரியுங்களா ஆகுது? உங்கள் அறிவாற்றலோட டெவலப்மெண்ட், ஸ்கில், எபிலிட்டி எல்லாமே குறைஞ்சி போயிடுது. 3வது விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துக்கங்க. அதாவது ஒரு நீங்கள் ஒரு டீமில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கும்போது ஒரு சக்ஸஸ் ஆகினா இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம்னு சொல்லி மார்த்தட்டி பேசுகிறீங்க. அதே ஒரு தோல்வி ஏற்பட்டதுன்னா, சார் நான் எல்லாம் கரெக்டாக தான் சார் பிளான் பண்ணேன், நான் எனக்கு கீழே வேலை செஞ்சவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் சார், அவனோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் சார் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறது. இது வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. உங்கள் மேலே நம்பிக்கை, மரியாதை வரவே வராது. புரியுதுங்களா? அதனால் அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா, இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாத, நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன், நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் பேசும்பொழுது, சாரி சார், இது லாஸ்ட் வார்னிங்காக வச்சுக்கிங்க, நான் எவ்வளவோ கைட் பண்ணேன் சார், இருந்தாலும் மிஸ்டேக் நடந்துச்சு சார், இதுக்கு நான் தான் சார் ரெஸ்பான்சிபிள், இனிமேல் இந்த மிஸ்டேக் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லி நீங்கள் எப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ உங்ககிட்ட இருக்கிற ஆள் நல்லா வேலை செய்வான். அதே மாதிரி நல்ல ஆட்கள், நல்ல வேலை செய்கிற ஆள் தான் உங்களை நோக்கி வருவான். இவ்வளோதாங்க சயின்ஸு, இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருங்க. இது ஃபேமிலிக்கும் பொருந்தும், வீட்லேயும் பொருந்தும், ஆஃபீஸ்லேயும் பொருந்தும். நிறைய பேர் ஆஃபீஸில் பாருங்கள், ஏதோ ஒன்று தப்பு நடந்துடும், நான் எல்லாம் கரெக்டாக இருந்தேன் சார், அவன் தான் சார் இந்த வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வேலைக்கே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கீழே அவன் வேலை செய்கிறான்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஆமாம் சார், நான் தான் ரெஸ்பான்சிபிள் சார், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். இந்த கேரக்டர் எப்போ உங்களுக்கு வருதோ அவன் கரெக்டாக வேலை செய்வான், இல்லை கரெக்டாக வேலை செய்கிற ஆட்கள் உங்களை நோக்கி வந்தே தீருவாங்க. செயல்படுத்தி பாருங்கள். ஏதாவது இழப்பு, ஒரு லாஸு, ஒரு நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்து கற்றுக்குங்க. ஃபேமிலிக்குள்ளேயும் அதே மாதிரி தாங்க. ஓகேங்களா? 4வது விஷயம், நேரம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியங்க. ஒரு டைமுக்கு நம்ம வரோம்னு சொல்லியிருந்தா, அது வீட்லையாக இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், அந்த டைம் கீப் அப் பண்ணுங்கள். இன்கேஸ் வர முடியல அப்படின்னு ஒரு 1 ஹவருக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, சார் இத்தனை மணிக்கு நம்ம மீட்டிங் வச்சுருந்தோம், நான் வந்துட்டு தான் சார் இருக்கேன், இன்கேஸ் ஏதாவது ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆனாலும் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்கிற வேலையை வச்சுக்காதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு டைம் அலாட் பண்ணால் அந்த டைமுக்கு வரணும். அந்த பஞ்சுவாலிட்டியை கீப் அப் பண்ணுங்கள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, உங்கள் உறவு முறையிலையும் சரி, இதை மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களை நோக்கி மரியாதை என்ற நம்பிக்கை தானாக வரும். 5வது விஷயம், சாரி கேட்குறத விட்டுங்க. இந்த நொடியிலிருந்து சும்மா கண்ட விஷயத்துக்கு சாரி கேட்குறது, உப்புக்கும் காரத்துக்கும் பொறுமானம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்குறது. சார் டிராஃபிக்கில் வந்தோம் சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு சார், வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு சார், காற்று பஞ்சர் ஆகிடுச்சு சார், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெத்து சார், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் சார், ரொம்ப டிராஃபிக் சார் அப்படின்னு இந்த காரணங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு 100 நாள் இருக்குன்னீங்கன்னா 90 நாள் நீங்கள் பர்ஃபெக்டாக எந்த சாரி கேட்காம நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த 10 நாள் ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் கூட, இல்லைப்பா அவன் கரெக்டான பர்சன்ப்பா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தேவையில்லாமல் பேச மாட்டான், ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் உங்களை கேட்கவே மாட்டான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போது உங்களோட நம்பிக்கை, உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ டெவலப் ஆகும்னு சொன்னீங்கன்னா, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சாரி கேட்குறது. தேவையான விஷயங்களுக்கு சரியான சூழ்நிலைக்கு மட்டுமே சாரி கேட்குற பழக்கத்தை ஃபஸ்ட்டு இன்பில்ட் பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த ஆஃபீஸில் அதை கீப் அப் பண்ணிங்கன்னா
நீங்கள் ஒரு 10 நாள் லேட்டாக வந்தால் கூட உங்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா சார் இல்லை சார் வருஷத்தில் 200 நாள் அவன் கரெக்டாக வந்தான், இப்போ ஏதோ வரான்னா ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சார், அவன் வேலையில் கரெக்டாக இருப்பான் சார் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க. 6வது விஷயம், நோ சொல்ல கற்றுக்குங்க. எதுவுமே நான் நோ சொல்ல மாட்டேன், எந்த வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க. ஸோ என்ன உங்களால் செய்ய முடியுமோ அந்த வேலையை சார் இதுக்குள்ளே நான் செய்கிறேன் சார், இதுக்குள்ளே செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்ததுன்னா நோ சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலை செஞ்சு 2 வேலை செஞ்சு 3 வேலை 10 வேலை கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் உங்களால் என்ன முடியுமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் அந்த கேடருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 100% டெடிக்கேஷனாக செய்யுங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் மற்ற 4 வேலை 5 வேலை நீங்கள் செஞ்சு கொடுத்தா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் கமிட் பண்ணும் பொழுதே இந்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன், உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் சிறப்பாக செய்யுங்க. எல்லாருமே சொல்கிறாங்க என்னை எல்லாம் பாராட்டணும், எனக்கு மரியாதை வரணும், என் மேலே நம்பிக்கை வரணும், அதனால் தேவையில்லாமல் எல்லா வேலையும் இழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் லெவல், ட்ரஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. அதனால் ஃபஸ்ட்டு நோ சொல்ல கற்றுக்குங்க. இந்த 6 விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அந்த 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஓகேங்களா? பிரச்சனைகள் எல்லாருக்குமே தாங்க இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 6 விஷயங்களை நீங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த நொடியிலிருந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு என்ன சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே உங்கள் கூட இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க, மரியாதையும் நம்பிக்கையும் 100% வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க. சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% இந்த நம்பிக்கை துரோகம், நம்மளை யாராவது ஏமாத்துறது, நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் நம்ம பணம் கொடுத்து மாட்டிக்கிறோம், இந்த மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த 6 விதமான புரிதல் தன்மையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். தோத்தரத்தில் நீங்கள் 100% ஜெயிச்சே தீருவீங்க. இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் தான் செயல்படுத்தல சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. அற்புதமாக பேசலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.